சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்திருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 1 கண்டினியூவேஷனாக இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதாவது முத்துவேல் பாண்டியன், டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற போலீஸ் அதிகாரியாக முழு நீளமாக இந்த படத்தில் நடிக்கிறாராம். முதல் பாகத்தில் ஒரு சின்ன கேரக்டர் 10 நிமிஷம் மட்டும்தான் டைகரை காமிச்சிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் முழு நீளமாக டைகரை காமிக்க போகிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அப்படி டைகரை காமிக்கிற சமயத்தில் தான் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில் மற்றும் பாலையா போன்ற மிக முக்கியமான நடிகர்களோட கேமியோ வரும் என்றும், கண்டிப்பாக பட்டாசு தெரிக்கிற விதத்தில் தியேட்டரே தெரிக்கும் அளவுக்கு தான் இந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்களாம். நமக்கு கிடைச்சிருப்ப இப்போ புது தகவல் என்னென்னா, இந்த படத்தில் ஷாருக் கானும் இருக்கிறதா மிதுன் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு. மிதுன் சக்கரவர்த்தி தான் இந்த படத்துடைய மெயின் வில்லனாக ப்ளே பண்ணுறாராம். மேலும் விநாயகன் முதல் பாகத்தில் வில்லனாக ப்ளே பண்ணியிருந்தார். எனக்கு மேலே மிக பெரும் நெட்வொர்க்கே இருக்குது ஜெயிலர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த நெட்வொர்க் மிதுன் சக்கரவர்த்தி தான் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அந்த நெட்வொர்க்கில் ஷாருக் கானும் ஒரு ஆளாக இருக்கிறாராம். அதுதான் ஷாருக் கான் இந்த படத்தில் நடிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் எப்படி காவாலா பாட்டு ரஜினி தேடி போகும்போது அந்த பாட்டு தமன்னா நடனம் ஆடும்போது ரஜினி அங்கே இருப்பாரோ, அதே போல் இந்த படத்துலேயும் டைகர் வில்லனை தேடி போகும்போது அப்போ வர பாட்டு தான் இந்த முதல் சிங்கிள் பாட்டாம். இந்த முதல் சிங்கிள் பாட்டே மும்பையில் நடக்கிற மாதிரியும், மும்பையில் தான் டைகர் வில்லனை தேடி போகிற மாதிரியும், அங்கே ஷாருக் கான் இந்த பாட்டுக்கு நடனம் ஆடுற மாதிரியும் அமைச்சிருக்காங்களாம். அதில் 1-2 ஸ்டெப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடனம் ஆடி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது பாலிவுட் சினிமாவிலேயே புதுமையான ஒரு முயற்சியாக இருக்கும் எனவும், கண்டிப்பாக ஷாருக் கான் மற்றும் ரஜினிகாந்தோட காம்போவில் இந்த பாட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் எனவும் தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் தற்போது இணையத்தையே மிக பெரும் கலக்கு கலக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாலையாவும் இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுகிறது. அது இன்னும் உறுதிப்பட தகவலாக வெளியாகலை. விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமூடு, எஸ்ஜே சூர்யா போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அப்படி நெல்சன் என்ன தான் பிளான் பண்ணி இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்கும் படமாக இருக்கும் என நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.